செல்வ வளம் தரும் அட்சய திருதியை. சித்திரை மாதம் வளர்புறையில் வரும் திருதியை நாள் அட்சய திருதியை என்று கொண்டாடப்படுகிறது. அட்சயம் என்றால் குறையாதது என்று பொருள். அதாவது அட்சய திருதியை நாளில் செய்யும் நற்காரியங்கள் தர்மங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை நாளில் பல புராண நிகழ்வுகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதில் சிலவற்றை காண்போம். அட்சய பாத்திரம் பெற்ற பாண்டவர்கள். மகாபாரதத்தில் சகுனியின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அப்போது பாண்டவர்கள் மீது அன்பு கொண்ட மக்களும் அந்தணர்களும் முனிவர்களும் பாண்டவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். இதை பார்த்த தர்மர், தாங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்புக்கு கட்டுப்படுகிறேன், இருப்பினும் நீங்கள் எங்களை பின்தொடர வேண்டாம், திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறி புறப்பட்டார். எனினும் சில அந்தணர்களும் முனிவர்களும் பாண்டவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். பாண்டவர்கள் அன்றிரவு கங்கை நதிக்கரையில் தங்கினர். இந்த நிலையில் நம்முடன் வந்தவர்களுக்கு உணவு அளிப்பது நம்முடைய கடமை என்று எண்ணிய தர்மர் அனைவருக்கும் உணவளிக்க முடியாமல் வருத்தப்பட்டார். அதே வேளையில் துர்வாச முனிவரும் பாண்டவர்களின் விருந்தோம்பலை சோதிக்க வந்திருந்தனர். இதையடுத்து தர்மர் சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் ஏற்றினார். தவத்தில் மகிழ்ந்த சூரிய பகவான் திரௌபதி உண்ணாமல் பரிமாறிக்கொண்டிருக்கும் வரை இந்த பாத்திரத்தில் இடும் உணவுப் பொருட்களோ அல்லது தயார் செய்யும் உணவுப் பொருட்களோ குறையாமல் தோன்றிக்கொண்டே இருக்கும் என அருளி அட்சய பாத்திரத்தை அளித்தார். இதனால் மகிழ்ந்த தர்மர் அட்சய பாத்திரத்தின் மகிமையால் அனைவருக்கும் உணவளித்து பசியை போக்கினார். இவ்வாறு சூரிய பகவானிடமிருந்து தர்மர் அட்சய பாத்திரத்தை பெற்றது சித்திரை மாதத்தில் வரும் வளர்புறை திருதியை திதி அன்றுதான். எனவேதான் இந்த தினத்தை அட்சய திருதியை என்று அழைக்கிறோம். குசேலர் செல்வந்தரான கதை. கிருஷ்ண பகவான் பல லீலைகளை நிகழ்த்தியுள்ளார். அதில் ஒன்றுதான் குசேலரை நொடிப்பொழுதில் செல்வந்தராக மாற்றியது. கிருஷ்ணர் மன்னராக இருந்தபோது அவரின் சிறுவயது நண்பரான குசேலர் கிருஷ்ணரை பார்க்க வந்தார். குசேலர் மிகவும் வறுமையில் வாடினார். அதனால் கிருஷ்ணரிடம் ஏதேனும் உதவி கேட்கலாம் என்று நினைத்தார். வறுமையில் வாடினாலும் கிருஷ்ணரை காண வந்த குசேலர் வருங்கையுடன் வராமல் ஒரு பிடி அவலை துணியில் கட்டி கொண்டு வந்தார். குசேலரின் வருகையை அறிந்த கிருஷ்ணர் அவரை வரவேற்று தன் சிம்மாசனத்தில் அமர செய்து சேவை புரிந்தார். இதனால் கண்கலங்கிய குசேலர் தான் கொண்டு வந்த அவலை எப்படி கொடுப்பது என்று தயங்கினார். இதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர், எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டு குசேலர் கொண்டு வந்த அவலை வாங்கி உண்டார். இதை பார்த்த குசேலர், மன்னனாக ஆன பின்பும் என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார், நான் எப்படி என்னுடைய வறுமையை சொல்லி உதவி கேட்பது, அப்படி கேட்டால் அது சுயநலம் அல்லவா என எண்ணினார். ஆனால் எல்லாம் அறிந்த கிருஷ்ணர் அவளை உண்டவுடனேயே குசேலர் வீட்டை செல்வ செழிப்பாக்கினார். பின்பு வீடு திரும்பிய குசேலர் தன் வீடு மாளிகையாக மாறியிருப்பதைக் கண்டு வியந்தார். இந்த நிகழ்வு நடந்தது ஒரு அட்சய திருதியை நாளில்தான். கங்கை பூமிக்கு வருகை. அயோத்தி ஆண்ட ராமபிரானின் முன்னோர்களில் ஒருவரான சகரன் என்ற மன்னன் ஒரு சமயம் அஸ்வமேத யாகம் நடத்தினார். அந்த யாகத்தை தடுக்கும் பொருட்டு சில விரோதிகள் யாக குதிரையை திருடி சென்று கபில முனிவரின் ஆசிரமத்தில் கட்டி வைத்தனர். குதிரையை தேடி வந்த சகரனின் 60,000 மகன்களும் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரை நிற்பதை பார்த்தனர். இதனால் கபிலர் தான் குதிரையை திருடி இருக்க வேண்டும் என்று நினைத்து கபில முனிவரை அவமானப்படுத்தினர். இதனால் கோபமடைந்த கபில முனிவர் 60,000 பேரையும் எரித்து சாம்பலாக்கினார். சகரனின் வம்சாவளியினர் பலரும் தங்கள் முன்னோர்களான 60,000 பேரும் நற்கதி அடைய வேண்டும் என்று பல யாகங்கள் நடத்தினர். ஆனால் அவர்களது ஆத்மாவானது நற்கதி அடையாமல் அலைந்து கொண்டிருந்தது. சகரனின் வம்சத்தில் வந்தவன்தான் பகீரதன். இவன் தனது முன்னோர்களின் கதையை கேட்டறிந்து அவர்களுக்கு முக்தி தர நினைத்தான். வானுலகத்தில் இருக்கும் கங்கையால் தான் தன் முன்னோர்கள் முக்தி அடைவார்கள் என்பதை அறிந்த பகீரதன் கங்கையை நோக்கி பல ஆண்டுகள் தவமிருந்தான். பகீரதனின் தவத்தில் மகிழ்ந்த கங்காதேவி பூமிக்கு வர சம்மதித்தாள். ஆனால் கங்கை பூமிக்கு வந்தால் கங்கையின் வேகத்தை பூமி தாங்காது என்பதால் பகீரதன் சிவபெருமானை வேண்டினான். சிவபெருமான் கங்கையை தன் ஜடாமுடியில் தாங்கி கங்கை பூமியில் வேகம் குறைந்து செல்ல அனுமதித்தார். இதனால் பகீரதனின் முன்னோர்கள் மோட்சம் பெற்றனர். இவ்வாறு கங்கை பூமிக்கு வந்த நாள் ஒரு அட்சய திருதியை தினமாகும். வழிபாடு. அட்சய திருதியை நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட வேண்டும். பின்பு பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். கலசத்தில் அரிசி, தங்கம், வெள்ளி பொருட்கள் வைத்து குபேர மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம். அட்சய திருதியை நாளில் செய்யும் வழிபாடுகளுக்கு அதிக பலன் உண்டு.
கங்கை போன்ற புனித நதியில் நீராடுவது, வேதங்கள் படிப்பது, ஹோமங்கள் நடத்துவது விசேஷம். அன்றைய தினம் பெரும்பாலானோர் தங்கம் வாங்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் அதைவிட அன்றைய தினம் செய்யப்படும் தான தர்மங்களுக்கே அதிக பலன் உண்டு. இந்த நாளில் அன்னதானம் அளிப்பது, ஏழைகளுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்வது சிறந்த பலனை தரும். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்களை செய்யலாம். லட்சுமி நாராயணரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும், லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும். சிறப்புகள்: அட்சய திருதியை நாளில்தான் திரேதாயுகம் தொடங்கியதாக கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் பரசுராமர் அட்சய திருதியை நாளில்தான் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மகனாக அவதரித்தார். ஒரு சமயம் குபேர பகவான் தனது அனைத்து செல்வங்களையும் இழக்க நேரிட்டது. இதனால் குபேரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வழிபட்டார். இதையடுத்து சிவபெருமான் குபேரனை வடக்கு திசைக்கு அதிபதியாக்கி அழகாபுரியை ஆளும்படி அருள் புரிந்தார். இப்படி குபேரன் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றது அட்சய திருதியை நாளில்தான். சிவபெருமான் பிட்சாடனராக வந்து அன்னபூரணியிடம் யாசகம் பெற்றது அட்சய திருதியை நாளில்தான். அட்சய திருதியை நாளில்தான் வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல விநாயகர் எழுதத் தொடங்கியதாக நம்பப்படுகிறது.